ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா நீ கேட்ட உதவியை செய்யறதுக்காக தான் தஞ்சாவூர்ல இருந்து உன்னை தேடி வந்திருக்கேன். எதுக்காக தெரியுமா? நீ பல சமயங்கள்ல பல இடங்கள்ல சிரிப்பை அடக்க முடியாம விழுந்து விழுந்து சிரிச்சாலும் ஓ மனசுக்குள்ள எவ்வளவு வலியையும் வேதனைகளையும் மறைச்சு வச்சுக்கிட்டு அதை வெளியே வரவிடாம உள்ளேயே வச்சு அழுதுகிட்டு இருக்குன்றதும் எனக்கு தெரியும். சிரிப்பை வெளியில் காட்டுகிற நீ வருத்தத்தையும் வேதனையும் உள்ளே அடக்கி வச்சு அழுது கொண்டிருப்பதை அறிந்ததால் தான் உன்னை காப்பாத்தி உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்வதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. வெற்றி பெறுவது எப்படி என்பதுதானே உன்னுடைய யோசனையாகவும் வாழ்க்கை எப்படி வாழப்போறோம் என்பதுதானே உன்னுடைய கவலையாகவும் இருக்கு. நிச்சயமா நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா வழிகளையும் இந்த வராகி அம்மா நான் காட்டுறேன். ஆனா எப்போதும் நீ இதுதான் தவறு செய்யறன்னு உன்னை சுட்டி காட்டக்கூடிய தட்டி கேட்கக்கூடிய ஒரு நல்ல நட்பும் உறவும் உன் அருகில் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. அவங்களுக்கு அதுக்கான உரிமையை கொடு. நீ தவறு செஞ்சா அவங்க அதை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு உண்மையான அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ இருந்தீனா, அவர்களுக்கு அதுக்குரிய மதிப்பும் மரியாதையும் நீ கொடுத்தினா, உன் வாழ்க்கை நிச்சயம் வெற்றிகரமானதாக மாறும். ஆனா வாழ்க்கையில எல்லாமே ஒரே நாள்ல மாறாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக ஒரு நாள் மாறிவிடும் என் செல்லமே. நிரந்தரமில்லாத ஒண்ணுக்காக நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை அலைஞ்சு வீணாக்காத. எது இப்போ உனக்கு கிடைச்சிருக்கோ அதை கொண்டு நிம்மதியாக வாழப்பார். கூடிய சீக்கிரம் நிரந்தர சந்தோஷமும் மன அமைதியும் மன நிம்மதியும் உன் வாழ்வில் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா நான் உனக்காக உதவிகளை செய்றேன். உன்கிட்ட என்ன இருக்குதுன்ற விட உன்கிட்ட என்ன இல்ல, எதெல்லாம் உன்கிட்ட குறைவா இருக்கு, எதெல்லாம் தப்பா இருக்குன்றத ஆராய்ச்சி செஞ்சு உன்னை பத்தி கேலி பேசுவதற்காக இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பேசுகிற மனிதர்களை பத்தி நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா அவங்களுக்கு இதுதான் வேலை. யாருக்கிட்ட என்ன குறைன்னு ஆராய்ஞ்சு அதை பத்தி புறம் பேசிக்கொண்டும் புரணி பேசிக்கொண்டுமே இருப்பார்கள் என் செல்லமே. அடுத்தவங்க இப்படி பேசுறாங்களே நினைச்சு வருத்தப்படாம உன்னுடைய செயல்களால் உன்னுடைய பேச்சுக்களால் யாரும் வருத்தப்பட்ட கூடாதுன்னு நீ வாழணுன்றது அப்படிதான் நினைக்கிறேன்றது எனக்கு தெரியும். ஆனா என்ன செய்யறது? யார் மனசும் கஷ்டப்படும்படி காயப்படும்படி நம்ம பேசிடக்கூடாது நினைக்கிற உன்னைய எல்லாரும் கஷ்டப்படும்படியும் காயப்படும்படியும் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி வருத்தப்பட வைக்கிறாங்களா? கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை நிச்சயமாக மாறும். ஐயோ இருட்டா இருக்கேன்னு பயந்து அதனால இருட்டுல தூங்க முடியுமா? மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இரவும் பகலும் வரத்தான் செய்யும். இரவு வேலை வந்துச்சுன்னா இருட்டதான் செய்யும். ஐயோ இருட்டா இருக்கேன்னு தூங்காம பயந்துகிட்டே இருந்தீன்னா கடைசி வரைக்கும் உன் வாழ்நாள தூங்க முடியாம போயிடும். அதே போலதான் வாழ்க்கையும். வாழ்க்கைனா கஷ்டம் வரதான் செய்யும். கஷ்டம் வந்துருச்சே இப்ப என்ன செய்ய போறோம்னு பயந்துகிட்டே இருந்தீன்னா அதை உன்னால சரி செய்யவும் முடியாது, நிம்மதியா வாழவும் முடியாது. அதனால இருள் பயம் வெளிச்சம் காலை எல்லாம் வருவது போலவே கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் வரும்னு அதை சமாளிச்சுக்கிட்டு வாழ தயாராகு. மனிதன் உழைப்பதற்கு கஷ்டப்பட்டு சோம்பேறியா வாழ நினைச்சா வாழ்க்கையில வளரவே முடியாது. இருக்கிற இடத்துல இருந்து வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட நேரும். உழைப்பதற்கு பயப்படாதே என் செல்லமே. அதே போல வாழ்க்கையில் போராடுவதற்கும் நீ பயப்படாதே. என்ன நடந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய ஆளாக நீ இருந்தாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். நீ வாழ்க்கையை வாழப்போவது ஒரு வாய்ப்பு தானே, ஒரு முறை தானே. அப்புறம் என்ன? என்ன நடந்தாலும் சரின்னு தைரியமாக வாழ கத்துக்கோ. உன் வாழ்க்கையை அழகானதாக அன்பு நிறைந்ததாக அர்த்தமுள்ளதாக நான் மாத்தி காட்டுறேன் என் செல்லமே. வாழ்க்கை ஒரு நிமிஷத்துல மாறுமான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு நிமிஷத்துல நீ எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு முடிவு நிச்சயமா உன் வாழ்க்கையவே மாற்றிவிடக்கூடிய அற்புதம் வாய்ந்தது. எப்போ எந்த விஷயத்துல எந்த முடிவு எடுத்தாலும் கவனமாக இரு. அது நல்லபடியா சரியா நடக்கணும்னு என் மேல பாரத்தை போட்டுட்டு எடுக்க பழகு. ஏன்னா சில நேரங்கள்ல நீ செய்த முடிவே உன்னுடைய அழிவுக்கு காரணமாகிடும். நீ செய்த உதவியோ அல்லது நீ செய்த தவறான விஷயமோ கூட உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கும் காரணமாயிடும். அது எப்படின்னா, இரும்புங்கிற உலோகத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஆனா அந்த இரும்புல துருப்பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த துரு கொஞ்சம் கொஞ்சமா பரவி அந்த முழு இரும்பையும் அரிச்சு தூள் தூளா ஆக்கிடும். அப்படிதான் உனக்குள்ள நீயே தவறான செயல்களாலோ தவறான சிந்தனையாலோ தவறான முடிவுகளாலோ உனக்கே அழிவை தேடிக் கொள்ளக்கூடாது. எப்போதும் சரியான முடிவுகளை சரியான முறையில் சிந்தித்து சிறப்பாக சீக்கிரமாக எடுக்கப்பாரேன் செல்லமே. பொய் சொல்லி நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடணும்னு நினைச்சினா அந்த பொய் நிச்சயமா உன்னை நிம்மதியா வாழ விடாது. ஏன்னா பொய்யினால் வரக்கூடிய சந்தோஷம் அதிக நேரம் நீடிக்காது. சீக்கிரமே ஒரு நாள் பொய் வெளியே வந்துவிடும். உண்மையும் எல்லாருக்கும் தெரிந்துவிடும் என் செல்லமே.
அதனாலதான் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை பேசக்கூடிய உயர்வான ஆளாக இருன்னு நீ சொல்றேன். தனியே நின்னாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறில்லைதானே? தன்மானமும் வைராக்கியமும் நான் ஜெயிக்கணுன்ற எண்ணமும் உனக்குள்ள எப்போதுமே இருக்கட்டும். நீ தனி ஆள் கிடையாது. இந்த வராகியம்மா எல்லா சூழ்நிலைகளிலும் உன் கூடவே தான் இருக்கேன். எப்போதும் நீ நீயாகவே இருக்க விரும்பு. ஏன்னா அவனை பிடிச்சவங்க உன் கூட பழகுனா போதும். உன்னை வெறுத்தவர்கள் வேணாம்னா விலகி போகட்டும். நீ ஏன் யாருக்காகவும் யோசிக்கிற? ஐயோ அவங்களுக்கு இது பிடிக்காது இவங்களுக்கு அது பிடிக்காதேன்னு அடுத்தவர்களுக்காக ஒன்ன நீ மாத்திக்க வேணாம். நீ எப்போதும் நீயாகவே இருந்துவிடு. தனிமையில இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு நீ நினைக்கிற. ஆனா ஒரு மனிதன் சாதனை செய்யவும் ஜெயிக்கவும் தனிமையில் இருக்கும்போதுதான் பல சிந்தனைகள் வரும். நீயும் தனிமையை உனக்கு உபயோகமான விதத்தில் பயன்படுத்திக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில வெற்றி தோல்வி வந்தாலும் எப்போதும் நம்பிக்கையோட நீ இருக்கணும். தோத்தாலும் அடுத்து ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா நிச்சயமாக நீ வாழ்க்கையவே வெற்றி பெற்று விடுவாய் என் செல்லமே. நம்பிக்கையோட இருக்கலாம், ஆனால் யாரையும் நம்பி இருந்தீனா நீ தோத்து போயிடுவ. உன்னை முழுசா நம்பு. இந்த வராகி அம்மா என்ன முழுசா நம்பு. உன்னை நிராகரித்தவர்களே உன்னுடன் வந்து தேடி பேசும்படி காத்திருக்கும்படி நான் எல்லா வெற்றிகளையும் உனக்கு கொடுப்பேன். சீக்கிரமே அந்த அற்புதமும் உன் வாழ்க்கையில் நடக்கும். யார் இப்போ உன்னை திட்டுறாங்களோ, யார் உன்னை குறை சொல்றாங்களோ, யார் உன்னை வேணாம்னு ஒதுக்கி வைக்க நினைக்கிறாங்களோ, நாளைக்கு அவர்களே உன் வாசல் தேடி வந்து உன் காலடியில் கிடந்து எனக்காக இதை செய்து கெஞ்சி கேட்கக்கூடிய சூழ்நிலையையும் இந்த வராகி அம்மா என்னால் உருவாக்க முடியுவேன் செல்லமே. வாழ்க்கையில் வரக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் ஏத்துக்கிட்டாதான் வாழ்க்கை அழகாக மாறும். அதனால நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாயிரு. யாரையும் பழி வாங்கணுன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்க வேணாம். அப்படி நீ நினைச்சீனா நிம்மதியை தொலைச்சிடுவ. அத காலம் சரியா கச்சிதமாக செய்து முடிக்கும். அதனால யார் என்ன தவறு செஞ்சாலும் அதை காலம் பார்த்துக்கும். வராகியம்மா நான் பார்த்துக்குவேன்னு எங்க பொறுப்புல விட்டுட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் செய். உன் வாழ்க்கையை பற்றி எண்ணம் மட்டும் உனக்குள்ள இருக்கட்டும். மற்ற யாருடைய செயலும் மற்றவர்களுடைய வார்த்தைகளும் உன் மனசை ஆக்கிரமிக்காம பார்த்துக்கோ. எந்த செயலை யோசிப்பதாக இருந்தாலும் பெருசா யோசி, பெருசா ஜெயிக்கணும்னு யோசி. ஆனால் அதற்கான ஆரம்பத்தை சிறிதாகவே தொடங்கு. ஏன்னா ஒரே நாள்ல எடுத்த உடனே எந்த காரியத்தையும் சிறப்பா செஞ்சு முடிச்சு ஜெயிச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சிறப்பா செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா உன்னால ஜெயிக்க முடியும். ஜெயிச்சா மகிழ்ச்சி, தோத்தா பயிற்சி நினைச்சுக்கோ. உன்னுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பயிற்சியெல்லாம் முடிந்து நிச்சயமாய் நீ ஜெயிப்பாய் என் தங்கமே. உலகத்திலே மிகப்பெரிய பாவம் தன்னை நம்பியவருக்கு மனிதன் செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம்தான். இருந்தாலும் இந்த செய்யறதை மட்டும் எந்த மனுஷனும் நிறுத்தல. எல்லாரும் ஏதாவது அடுத்தவனுக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டும் துரோகம் செய்து கொண்டும் வாழும் இந்த கலியுக காலத்துல உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் நழுவ விட்டு விடாதே. உன் வாழ்க்கையில நீ ஜெயிப்பதற்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நன்மை செய்வதற்கும் கூட நான் வாய்ப்புகளை உன் கண்கள்ல காட்டிக்கிட்டே இருக்கேன். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறாயோ இல்லையோ, கெடுதல் மட்டும் செய்து விடாதே என் தங்கமே. நம்பிக்கையோட உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பா செஞ்சினா உன்னுடைய லட்சியமெல்லாம் நிச்சயம் நிறைவேறும். என்ன போராட்டமோ சோகமோ கஷ்டமோ எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டு. மலையோட உச்சிக்கு போய் நிக்கிறவன் தான் பயத்தோட நிக்கணுமே தவிர தரையில் சாதாரணமாக நிற்கிற நீ தைரியமாக நிற்க பழகு. நீ ஜெயிப்பதற்கு எல்லா வழிகளிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையா நிச்சயம் நிற்பேன்.